வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் நம்ம 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணணும், கம்பல்சரி பண்ணணுமா என்னங்கிறத பார்ப்போம். நீங்கள் சேல்ஸ் டீம்னால் சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணுங்கள், ப்ரொமோஷன் டீம்னால் ப்ரொமோஷன் டீமை செலக்ட் பண்ணுங்கள், இல்லை நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன்னா ரீஃபண்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ஐடி பிளாக் ஆகிடும், நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. எல்லாருக்கும் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் வேலெட்டு 0 ஆகிடும். உங்கள் டேஷ்போர்டில் இருக்க அமௌண்ட்டு 0ல் காமிக்கும். இல்லைன்னா அதுக்கு என்ன ஆப்ஷனுங்கிறது சார் சொல்லுவாங்க. சீக்கிரமாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பெண்டிங்கில் இருக்கிற மெம்பர்ஸ் நீங்கள் சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா நாட் கண்டினியூ எஸ்பிஓ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ இன்றைக்கி நைட் வரைக்கும் டைம் இருக்குது. பண்ணிட்டீங்கன்னா அது போக பேலன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே பிளாக் லிஸ்ட்டில் மாற்றிட்டு அந்த நாட் கண்டினியூன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும், நாட் கண்டினியூ ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்க, இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் மறுபடியும் அவங்களுடைய அந்த ஃபார்மை எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கும். சரிங்களா? ரைட்? மறுபடியும் ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அதுக்குன்னு ஸோ அந்த கரெக்ஷன் சொல்லியிருந்தார் சார், அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நைட்டுக்குள்ளே நீங்கள் சேல்ஸ் டீம்னால் சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நான் ப்ரொமோஷன் டீம் போகிற ஐடியா இருக்குது, பட் அதில் வேகன்சி க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸோ மறுபடியும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அப்போ பண்ணிக்கிறேன்னு வெயிட் பண்ணாதீங்க. நாட் கண்டினியூ எஸ்பிஓ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் இந்த எந்த ஆப்ஷனுமே டிக் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க ஐடியா அப்படின்னா உங்கள் ஐடி பிளாக் லிஸ்ட்டுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தா கூட 3 to 4 months ஆகும் உங்களுடைய ரிக்வஸ்ட்டை எடுத்து மூவ் பண்ணுறதுக்கு. அதனால் கம்பல்சரி எந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணாத வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகே, செலக்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதிகபட்சம் 12 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணி வச்சுருங்க. அதுக்குன்னு சேல்ஸ் டீமை சூஸ் பண்ணிடாதீங்க. சேல்ஸ் டீம் உங்களால் உண்மையிலேயே பே பண்ண முடியும்னா மட்டும்தான் சூஸ் பண்ணணும், ரைட்? ப்ரொமோஷன் டீம் போகிற ஐடியா இருக்குன்னா ஸோ நாட் கண்டினியூ எஸ்பிஓ சூஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அந்த எக்ஸ்ட்ரா 50,000 மெம்பர்ஸ்க்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். மஸ்ட்டு அத்தனை பேரும் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் இருக்கிற எல்லா ஐடியும் மொத்தமாக பிளாக் அவுட் ஆகிடும். ஸோ பிளாக் லிஸ்ட்டை தவிர்த்து யார் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களே கூட என்னால் பே பண்ண முடியாது சார், நான் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு போயிடுறனாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த 3 பிளான்லையுமே இந்த 3 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கரெக்ஷன் கிடைக்குமே தவிர எதையுமே சூஸ் பண்ணாமல் அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் இருந்து உங்களால் அதை பண்ண முடியாது, எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. உங்களதெல்லாம் பிளாக் லிஸ்ட்டு போயிடும். உங்களுக்குலாம் அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷனே மறுபடியும் சூஸ் பண்ணுற ஆப்ஷனே கிடைக்காது. எல்லாத்துக்கும் மறுபடியும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒன்று அப்புறம் ஸ்டாப் ஆகிட்டே வரும். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துட்டு இந்த சுச்சுவேஷன்லையும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, வாலெட் 0 ஆகிடுச்சு, என்ன சார் பண்ணுறது, நான் இவ்வளோ நல்லா பார்க்காத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிரச்சனையில் போய் மாட்டாதீங்க. எஸ்பிஓ சொல்லும் போதே அதை செஞ்சுருங்க அப்படிங்கிறதா என்னுடைய ரிக்வஸ்ட். ஓகே, அந்த ஃபார்ம் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பிளாக்கில் போனவங்களுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன். என்னோடய டீமில் திவ்யான்னு ஒருத்தங்க இருக்கீங்க, அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். சாரி, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். உங்கள் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.